மலருக்கு ஒப்பான வாழ்க்கையிலே, மலருக்கு ஒப்பான வாழ்க்கையிலே இந்த உலகம். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு நாம் இரண்டாவது வேதவர்ம படத்தை நான் தொடர்ந்தேன். காலையிலேயே நான் முதலாவது படத்தை நான் வீடியோவாக பதிவிட்டிருந்தேன். இன்றைக்கி தான் என்னோடய கையில் மைக் கிடச்சிருந்தது. இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வேதாகம தியானத்துக்குள்ள இந்த தேவன் பைபிள் காலேஜ் தொடங்கி இப்போது சரியாக ஒரு 10-15 நாள் ஆகுது. நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோக்குள்ள நம்ம சின்ன சின்ன ஷார்ட் வீடியோக்கெலாம் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம முழு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கு காலையில் மைக்கு கையில் கிடைத்தவுடன் முதல் வேதாகம பாடமானது பதிவேற்றப்பட்டிருக்கோம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. எந்த மைக் பிரச்சனையா இல்லை நான் பையன் பேசுகிறதுனாலும் தெரியல. தொடர்ந்து வேதாகமத்தை நம்ம பதிவு செய்து அப்லோட் பண்ணுவோம். போக போக எல்லாம் சரியாயிடும். நம்ம இன்றைக்கி இரண்டாவது வேத பாடத்துக்குள்ளே நம்ம செல்வோம். இயேசுவின் வம்ச வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வேதாகமத்தில் நம்ம முதலாவது ஒரு 4 நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது பாடத்தில் இந்த வேத பாரகர், பரிசேயர், சாதுசேயர், கொரிந்தியர்கள் இவர்களை குறித்தும் அவர்களுடைய சரித்திரங்களை குறித்தும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வேதத்தை கற்றுக்கொண்டும் வேதத்துக்கு முரணானவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது முரணானவைகள்னா வேதத்துக்கு ஆப்போசிட்டாக பேசலை, வேதத்தை முழுமையாக வாசிக்காமல், அதாவது புரிந்து கொள்ள முடியாமல். இப்போ நம்ம ஒரு வேத வசனத்தை நம்ம படிக்கிறோம். எத்தனையோ வேத வசனங்களை படிக்கும்போது என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாங்க, கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், இப்படி கேட்பாங்களா? முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேவன் யார், வேதகம்னா என்ன, நாம் வேதத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம வேதத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், அடுத்து இது எது வேதாகம்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன கேட்கணுங்கிறது நமக்கு ஒரு புரிதல் வரும். இது தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் பேசுவீங்க? எடுத்த உடனே அச்சா அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை அப்பான்னு சொல்லுவீங்களா, அம்மாவை சொல்லுவீங்களா? ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு வயசுக்கு ஈக்குவலான பையன் இருந்தால் தம்பி இல்லைன்னா அண்ணா, இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம பேசவே ஆரம்பிப்போம். இப்போ ஆண்டவரிடத்தில் பேசும்போது அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம பேசுவதற்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த கடவுள் உண்மையிலே இந்த பூமியிலே வாழ்ந்தாராங்கிறதுக்கான ஒரு பதிவு பத்திரம் போல தான் இந்த இயேசுவின் வம்ச வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த இயேசுவின் வம்ச வரலாறு ஒரு பத்திர பதிவு போல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்குள்ள நம்மளோட பிறந்த சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, நம்ம ஸ்கூல் படித்த சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, வேலை பார்க்குறதுக்கான வேலையை முடிச்சது வாங்கினது, இன்க்ரிமெண்ட்டுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது என்னென்னா கடைசி காலத்தில் இந்த ஓய்வு பென்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் வாங்குறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் அவசியமாகிடுச்சு. ஆதார நமக்கு ஐடி ப்ரூஃப் அவசியமாயிட்டு. இன்றைக்கி எந்த இடத்துலையும் தன்னோட பிறந்த சர்டிஃபிகேட்டையோ டெத் சர்டிஃபிகேட்டையோ இணைக்காமல் ஒரு இது நம்ம உருவாக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. முக்கியமாக அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இன்றைக்கி ஆதார் கார்டு ஆகிடுச்சு. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஆதார் கார்டு வேணும். நீ எப்போ பிறந்த, உன்னோட வயசு என்ன, நீ எங்கே இருக்கிற, உன்னோட இடம் எங்கேங்கிறத முழுமையாக தீர்மானிக்கிறது எங்கே இருக்குது, இப்போ ஆதார் கார்டு கையில் இருக்குது. ஒரு ஆதார் கார்டு நீ அட்ரஸ் மாறி மாறி கொடுத்தாலும் பேங்க் அக்கௌண்ட்டில் மாறும், எல்லாத்துலேயும் மாறி மாறி குழப்படி ஆகிடும். அதனால் ஒரு அப்போ ஒழுங்கும் இறங்குமாக இருந்தால் தான் அதனோட முழுமையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இப்போ இயேசுவின் வம்ச வரலாறு அப்படி தான். இந்த மத்தேயு புஸ்தகத்தில் ஆபிரகாம் வம்சத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு ஆபிரகாம் சந்ததி தான்ங்கிறது நமக்கு இது மூலம் ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் அப்படியே ரிவர்ஸில் வரும், ஆதாம் ஏவாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மத்தேயு யோசேப்பின் வம்சத்தில் முடியும், அதாவது இயேசுவின் தந்தையை விட யோசேப்பின் வம்சத்தில் முடியும். லூக்கா மரியாளோட வம்சத்தில் முடியும். அதனால் ஒவ்வொரு ரெண்டுமே ஒரே வம்சாவளிகள் தான், ஆனால் வேறு விதத்தில் வரும். ஆனால் அது ஃபுல்லாக வரும். அது ஆதாம் ஏவாள் வரைக்கும் போயிடும், இது ஆபிரகாம் வரைக்கும் மட்டும் தான் சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்களை பார்த்து எதற்காக ஆண்டவர் இந்த 3 ஸ்திரீகளை உள்ளே இணைத்தார், இவர்கள் மூலம் இவனை பெற்றாள் அப்படின்னு வேதவசனம் வரும். இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் வரை இந்த ஒரு சின்ன பெயர் பட்டியலில் ஒரு விடுபட்ட பெயர் பட்டியலை குறித்து நம்ம பார்க்குறோம். நெகேமியா 7ஆம் அதிகாரம்
61ஆம் வசனம் முதல் 64ஆம் வசனம் வரை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பெயர் பட்டியல்கள் இருக்காது. அந்த விடுபட்ட பெயர் பட்டியல்கள் எங்கே இருக்குன்னா 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசிங்கன்னா அந்த பெயர் பட்டியலோட இணைஞ்சிருக்கும். அப்போ உண்மையாகவே இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார், இந்த வம்சத்தின்படி தான் இயேசு ஆபிரகாம் வம்சத்திலாம் வந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமாக இந்த பெயர் பட்டியல் விளங்குது. நான் இந்த 3 ஸ்திரீகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். அதாவது ஒரு இடத்துல சீசர்களை குறித்து அவர்கள் பேசும்போது நான் பிணியாளிகளை அல்ல, ஒரு இடத்துல ஆண்டவரே சொல்லுவார், பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவை, நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையான்னு கேட்பார். யார் இந்த வேதபாத சாதிசெல்லாம் வந்து கேள்வி கேட்கல. இங்கே தவறு செய்த மனிதர்கள் கூட திரும்பி கொண்ட நாட்களும் ஆண்டவர் இடத்துல உண்டு. அதாவது இந்த யூதா தனது 64 வயதில் தவறு செய்தார், பின்பு அதை தவறு என்று உணர்ந்தார். எத்தனை வயசில் தவறு செய்தார்கள்? 64 வயசில் தவறு செய்தார். அந்த யூதாவின் குறித்து நீங்கள் படிக்கும்போது யூதாவின் செங்கோல் அவனை விட்டு நீங்காதிருக்குன்னு தீர்க்க தரிசனம்லாம் யாக்கோப்பு இருப்பார். ஏன்னா உண்மை சொல்லணும்னா யூத வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வரணும். அப்போ அந்த இடத்துல இவரோட வம்சத்தில் ஒரு சில குளறுபடி ஆகும். அப்போ அந்த நேரத்தில் அவரோட மறுநாள் செய்த ஒரு காரியத்தினால இவர் தவறு செய்கிறாரு. மறுபடியும் அதை 64 வயசுக்கு அப்புறம் அதை உணர்ந்து கொண்டு திருந்துறாரு. உணர்ந்தான் மட்டும்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதிமொழிகள் அதற்கான சில வசனங்களை நம்ம ஆதாரப்பூர்வமாக இருக்கோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மறுபடியும் சொல்கிறேன், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த ரூத் என்ற பெண் மோவாபியரின் வம்சம். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய கோபத்தால் 10 தலைமுறை வரை ஆலயத்திலிருந்து வரவிடாத போயிட்டார். ரூத் மெய்யான தேவன் இயேசு என்று அறிந்தால் ரட்சிக்கப்பட்டார். இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 10 தலைமுறைகளுக்கு அவர்கள் உள்ளே வரவே இல்லை. காரணம் என்னவென்றால் உங்களுக்கே தெரியும், ஆபிரகாம் கூட இருந்த லோத்து அவருடைய பிள்ளைகள் தவறு செய்தபடியினால் அங்கே என்ன நடந்தது, ஒரு தவறான சந்ததி உருவானது. அந்த சந்ததியில் வந்த இந்த வம்சம் தான் அந்த மோவாபிய வம்சம். அதனால் ஆண்டவர் 10 தலைமுறைகளுக்கு அவர்களை தன்னுடைய ஜனங்களோட ஆலயத்துக்குள்ளே சேர்க்கவே இல்லை. 10வது தலைமுறை ரூத்திலே இந்த பெண் ஆண்டவரோடு அந்த சமூகத்தில் கொண்டு வரப்படுகிறார். ஏன் இது நடந்துச்சுன்னா அவர்கள் மூலியமாக தான், அந்த 10வது தலைமுறையாக கொண்டு வந்த பிறகுதான் அந்த இயேசுவின் பிறப்பிற்கு ஒரு அடித்தளமாக இருந்தவர் ரூத் தான். அதுக்கப்புறம் தான் தாவீதின் வம்சத்தில் இயேசு. புரிஞ்சிருக்கும் தேவனுடைய திட்டம் இதுவாக